அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் வெள்ளிக்கிழமை 24/4/2026 அன்றைய தினம் வரக்கூடிய வளர்பிறை அஷ்டமி. சித்திரை மாதத்தோட 2வது வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய வளர்பிறை அஷ்டமி. இந்த அஷ்டமி திதியானது இன்று இரவு 8 மணிக்கு ஆரம்பித்து நாளை இரவு 7:20 வரைக்கும் இந்த அஷ்டமி திதியானது இருக்கின்றது. அதனால நாளைக்கு முழுக்க நீங்க இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டை நீங்க தாராளமாக செய்யலாம். எப்பொழுதுமே வளர்பிறை அல்லது தேய்பிறை அஷ்டமி நாட்கள்ல நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோவில்கள்ல இருக்கக்கூடிய பைரவருக்கு சிறப்பான அபிஷேகம் அலங்காரம்லாம் நடக்கும். ஸோ நாளைக்கு உங்களுக்கு கோவிலுக்கு என்ன தர முடியுமோ, சிவபெருமான் எப்படி அபிஷேக பிரியரோ அந்த வாசனை திரவியங்கள்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்குமோ அதே போலவே அவருடைய ருத்ர வடிவமான கால பைரவருக்கும் அபிஷேக பொருட்களும் வாசனை திரவியங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். உங்களால் என்ன கொண்டு போய் நாளைக்கு கொடுக்க முடியுமோ அதை நீங்கள் கோவிலுக்கு தாராளமாக கொடுங்க. அப்படி கோவிலுக்கு என்னால் போக முடியாது அப்படிங்கிறவங்க நம்முடைய தெருக்களில் இருக்கக்கூடிய நாய்களுக்கு, பைரவரின் வாகனமாக இருக்கக்கூடிய நாய்களுக்கு உங்களால் முடிந்த உணவுப் பொருட்களை நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் நாம் நம் வீடுகளில் ஏற்ற வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு தீபம். பொதுவாகவே வெள்ளிக்கிழமைனா நம்ம பூஜை ரூமில் இருக்கக்கூடிய பூஜை பாத்திரங்கள்லாம் சுத்தம் பண்ணி நம்ம விளக்கேற்றி பூஜை செய்வது வழக்கம். அதுவும் வெள்ளிக்கிழமைனா ஏதாவது ஒரு சிறப்பான தீபம் நம்ம ஏற்றுவோம். உப்பு தீபம் ஏற்றுவோம், சீரக தீபம் ஏற்றுவோம், அல்லது வெள்ளை மொச்சை பயன்படுத்தி தீபம் ஏற்றுவோம், மருதாணி தீபம் ஏற்றுவோம், நெல்லிக்கனி தீபம் ஏற்றுவோம். நாளைக்கு நாம் ஏற்றக்கூடிய தீபமானது நம்முடைய பொருளாதாரத்தை பல மடங்கு அதிகப்படுத்தக்கூடிய ஒரு தீபமாக இருக்க போகிறது. பைரவர்கள்ல 8 வடிவங்கள் இருக்கிறாங்க. அஷ்ட பைரவர்கள் அப்படின்னு அழைப்பாங்க. ஒவ்வொரு அஷ்ட பைரவருக்கும் 8 துணை பைரவர்கள் இருக்கிறாங்க. ஸோ மொத்தம் 64 பைரவர்கள் இருக்கின்றார்கள். ஏன் 8 பைரவர்களா பிரிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பைரவரை நாம் வழிபாடு செய்யும் பொழுது ஒரு பலன் நமக்கு கிடைக்கும். நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில செய்யக்கூடிய செயல்களை மையமாக வைத்து 8 வகையான பாவச் செயல்கள் இருக்கின்றது. ஸோ அந்த ஒவ்வொரு பாவச் செயலையும் கண்காணிக்கக்கூடியவராக ஒரு பைரவர் இருக்கிறாங்கங்க. ஸோ அந்த பைரவரோட பெயர் என்ன, அவரை நாம் வழிபடுவதால என்ன நமக்கு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிடலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே கமெண்ட் செக்ஷன்ல பைரவா போற்றி அப்படிங்கிறத தயவு செய்து டெக்ஸ்ட் பண்ணுங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்லக்கூடிய இத மாதிரி தெய்வ நாமங்களை அல்லது நேர்மறையான வார்த்தைகளை நீங்க கமெண்ட்ல டெக்ஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியாமலேயே சில நல்ல அதிர்வுகளை நீங்கள் உங்களிடம் ஈர்க்கிறீர்கள். இப்ப வாங்க அந்த பைரவர்கள் நமக்கு தரக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத ஒண்ணா பார்த்துடலாம். முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய பைரவர் அசிதாங்க பைரவர். படைப்பாற்றலை அதிகரிப்பவர், பிரம்ம தோஷத்தை நீக்குபவர். ருரு பைரவர் கல்வியறிவை அருளுபவர், அஞ்ஞானம் மற்றும் பூர்வ ஜென்ம பாவங்களை நீக்குபவர். 3வது சண்ட பைரவர் எதிர்ப்புகளை முறியடிப்பவர், செவ்வாய் தோஷத்தை நீக்கி செயல்களில் வெற்றி தருபவர். குரோத பைரவர் கடினமான காரியங்களை செய்யும் வல்லமை தருபவர், ராகு கேது தோஷங்களை நிவர்த்தி செய்பவர். 5வது உன்மத்த பைரவர் ஞானம் மற்றும் நிம்மதியை அருளுபவர், ஜாதகத்தில் ஏற்படும் மன உளைச்சல்களை நீக்குபவர். கபால பைரவர் தேவையற்ற கவலைகளை நீக்குபவர், சந்திரதோஷம் மற்றும் தரித்திரத்தை நீக்குபவர். பீஷண பைரவர் தீய சக்திகளிடமிருந்து காப்பவர், சிம்ம ராசி சூரிய தோஷம் மற்றும் கேது தோஷத்தை நீக்குபவர். சம்ஹார பைரவர் தீவினைகளை அழிப்பவர், கடந்த கால பாவங்களை நீக்கி நம்மை நல்வழிப்படுத்துபவர். கால பைரவர் அப்படிங்கிறவரு காலத்தை கட்டுப்படுத்துபவர், நம்முடைய மரண பயத்தை அறவே நீக்குபவர். எதிரிகளின் தொல்லை இருக்குது, எப்பொழுதும் மனதில் ஒரு விதமான பயம், பதட்டம், குழப்பம் இருக்குதுன்னா நிச்சயமாக நாம் கால பைரவரை வழிபாடு செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாம இவர் சனி பகவானுக்கு குருவாகவும் இருக்கிறார். அதனால சனி தோஷத்தை நீக்கக்கூடிய சக்தியும் இவருக்கு இருக்குது. இவர் 27 நட்சத்திரங்களுக்கும் 12 ராசிகளுக்கும் ஒரு அதிபதியாக அவற்றை கட்டுப்படுத்தும் சக்தி படைத்தவராகவும் இவர் இருக்கிறாருங்க. அதனால நம்ம கால பைரவர் ஒருவரை வழிபாடு செய்தாலே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களும் படிப்படியாக
நீங்கும் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை. இப்போ நாளைக்கு நீங்க எந்த நேரத்துல வேணாலும் இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டை செய்யலாம். சுத்தபத்தமாக இருப்பவர்கள் மட்டும்தான் இதை செய்ய. இந்த ஒரு வழிபாட்டை நீங்க உங்க பூஜை அறையிலையும் செய்யலாம் அல்லது உங்க வீட்டு ஹால்லையும் நீங்க செய்யலாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பச்சரிசி மாவு எடுத்துருக்கிறோம், கொஞ்சம் மஞ்சள் பொடி எடுத்துருக்கிறோம். இதை ரெண்டுத்தையும் நீங்க ஒன்னா கலந்துடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஏற்றக்கூடிய இந்த சிறப்பான தீபத்தின் கீழே நம்ம இந்த மாவால ஸ்ரீம் அப்படிங்கிறத எழுத போகிறோம். நம்ம வளர்பிறை அஷ்டமியில பார்த்தீங்கன்னா அஷ்டலக்ஷ்மிகளும் பைரவர்கிட்ட தங்களுடைய சக்திகளை உருவேற்றி கொண்டு போவார்களாம். அதனால நாம் ஏற்றக்கூடிய இந்த தீபமானது லக்ஷ்மி தேவியின் அருளை பெறுவதற்கும் அஷ்ட பைரவர்களின் அருளை பெறுவதற்கும் இது உதவியாக இருக்கும். இப்ப நம்ம இந்த மாவால ஸ்ரீம் அப்படிங்கிறத இந்த இடத்துல எழுதிக்கலாம். நான் டெமோக்காக துணி பயன்படுத்தி இருக்கிறேன். நீங்க ஏதாவது மனையிலையோ அல்லது தரையை சுத்தம் பண்ணிட்டு நீங்க எழுதலாங்க. ஸோ நம்ம இதுக்கு மேலே இதை மாதிரி ஒரு பித்தளை தட்டை நம்ம வச்சிடலாம். வச்சுட்டு இந்த பித்தளை தட்டில் நம்ம வைக்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை மொச்சை. இந்த வெள்ளை மொச்சை வெள்ளிக்கிழமையில நம்ம பயன்படுத்தி தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது தாயாரோட அருளையும் சுக்கிர பகவானோட அருளையும் நமக்கு பரிபூர்ணமாக பெற்று தருங்க. ஏன்னா சுக்கிரன் அந்த கிரகத்தோட தானியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை மொச்சை தான். இதற்கு மேலே நம்ம ஒரு விளக்கு ஒன்று அழகாக ஏற்றிடலாங்க. இப்படி ஒரு அழகான தீபத்தை ஏற்றிடுங்க. நான் டெமோ அப்படிங்கிறதால நான் பழைய தீபத்தை தான் ஏற்றிருக்கிறேன். நீங்கள் கழுவன ஒரு அகல் விளக்கு எடுத்து அதில் நல்லெண்ணெய்யோ நெய்யோ விட்டு நீங்கள் இதை ஏற்றிடுங்க. கிழக்கு முகமாகவோ அல்லது வடக்கு முகமாகவோ இந்த தீபமானது எரியலாங்க. இது ஒரு கைப்பிடி வெள்ளை மொச்சை நீங்கள் எடுத்துக்கோங்க. கருப்பு மொச்சை பயன்படுத்தக்கூடாது, வெள்ளை மொச்சை தான் நீங்கள் பயன்படுத்தணும். கொஞ்சம் உதிரி பூக்கள், அதாவது நமக்கு தேவையானது 8 வெள்ளை நிற மலர்கள், வாசனையான மலர்கள். நீங்கள் மல்லிகையோ முல்லையோ உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த 8 மலர்களையும் நம்ம இந்த தீபத்தை சுற்றி வைக்க போகிறோம். அப்படி நம்ம வைக்கும் பொழுது அஷ்ட பைரவர்களோட பெயரை நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த ஒவ்வொரு பெயரையும் நீங்கள் உச்சரிக்கலாம். ஏன்னா ஒரு பைரவருக்கும் ஒரு தன்மை இருக்குது, ஒவ்வொரு பலன்களை நமக்கு தருவார்கள். ஸோ அப்படி உச்சரிங்க, அதுதான் நல்லது. ஓம் உன்மத்த பைரவரே போற்றி, ஓம் ருரு பைரவரே போற்றி, ஓம் அசிதாங்க பைரவரே போற்றி அப்படின்னு நீங்கள் சொல்லி உச்சரிக்கலாம். அல்லது நீங்கள் அஷ்டலக்ஷ்மிகளோட பெயரையும் சொல்லி உச்சரிக்கலாம். எப்படி நீங்கள் சொன்னாலும் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக நடக்கும். நம்ம வீட்டோட பொருளாதாரம் அப்படிங்கிறது முன்னேற்றம் அடையும். ஸோ இது ரொம்ப ரொம்ப எளிய வழிபாடு. சித்திரை வெள்ளியும் இருக்குது, வளர்பிறை அஷ்டமியும் இருக்கிறதுனால தாராளமாக நீங்கள் இதை நாளைக்கு செய்து பயனடைங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாரும் மறக்காம பைரவா போற்றி அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.